ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு சுறுசுறுப்பான எறும்பு கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஒரு சூரிய வெளிச்சம் உள்ள புல்வெளியில் கடினமாக உழைக்கும் எறும்பும் பொறுப்பில்லாத வெட்டுக்கிளியும் வாழ்ந்து வந்தது. அந்த எறும்பு பெயர் ராஜு. அவன் வெயில் காலம் முழுவதும் சோர்வின்றி உழைத்துக் கொண்டிருந்தான். குளிர்காலத்துக்கு தேவையான சாப்பாட்டை அவனுடைய வீட்டில் சேமித்து வைத்தான். அவன் மற்ற எறும்புடன் சேர்ந்து அரிசி மற்றும் தானியங்களை, இலைகளை சேகரித்துக் கொண்டிருந்தான். அவன் வரப்போகும் குளிர்காலத்துக்கு இப்போதே தயாராகினான். அதே சமயம் அந்த வெட்டுக்கிளி அதனுடைய நாட்களை பாட்டு பாடியும் நடனமாடியும் செலவு செய்து கொண்டிருந்தது. எதுக்கு நீ இவ்வளவு கடினமாக உழைக்கிறாய் ராஜு? என்னுடன் வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டாடு என்று வெட்டுக்கிளி கூறியது. ராஜு கூறியது, நான் குளிர்காலத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிறேன். நீயும் சாப்பாட்டை சேமித்து வைத்துக்கொள். இல்லையென்றால் குளிர்காலம் வந்த பிறகு நீ பசியில் மிகவும் கஷ்டப்படுவாய். ஆனால் வெட்டுக்கிளி சிரித்துக்கொண்டே கூறியது, குளிர்காலத்துக்கு இன்னும் அதிக காலம் இருக்கிறது. இப்பவே ஏன் அதை நினைச்சி கஷ்டப்படணும்? மாதங்கள் வேகமாக கடந்து குளிர்காலம் தொடங்கியது. ராஜுவின் வீடு முழுவதும் சாப்பாடு நிறைந்து வசதியாக இருந்தது. ஆனால் அந்த வெட்டுக்கிளி வீட்டில் ஒரு சாப்பாடும் சேமித்து வைக்கவில்லை. கொஞ்ச நேரத்தில் பனி கொட்ட ஆரம்பித்தது. அந்த வெட்டுக்கிளிக்கு பசிக்க ஆரம்பித்தது. அந்த வெட்டுக்கிளி ராஜு வீட்டிற்கு சென்று உதவி கேட்டது. ராஜு அந்த வெட்டுக்கிளியை அன்போடு அழைத்து அவனுடைய சாப்பாட்டை பகிர்ந்தது. ஆனால் ராஜு அந்த வெட்டுக்கிளியிடம் ஒன்றை ஞாபகப்படுத்தியது. கடினமாக உழைப்பதும் எதிர்காலத்துக்கு திட்டமிடுவதும் மிகவும் முக்கியம். இல்லையென்றால் உனக்கு மோசமான சூழ்நிலை வரும்போது நீ மிகவும் கஷ்டப்படுவாய். அந்த நாளில் இருந்து வெட்டுக்கிளி ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது. கடின உழைப்பும் முன்பே திட்டமிடுதலும் நல்ல பலனை தரும். கதையின் நீதி என்னவென்றால், எதிர்காலத்துக்காக தயாராக இருக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும் மற்றும் வருவதற்கு முன்பே திட்டமிட வேண்டும். ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.